ஹாய் மக்களே! சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சூப்பராவே போயிட்டுருக்கு. ஜீ தமிழ்ல சொல்லப்போனா டிஆர்பில ஃபர்ஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்தந்த சின்ன சின்ன பசங்க வந்து செம்மையா பாடி அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுத்து அப்படியே ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஏற்கனவே நெறைய பேத்துல ஃபில்டர் பண்ணி 11 பேர கொண்டு வந்துட்டாங்க. இந்த 11 பேர்ல ஃபில்டர் பண்ணி 6 பேத்த கோல்டன் சேர்ல உட்கார வச்சு அவங்கள தான் ஃபைனல் ரவுண்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த காம்படிஷன் தான் இந்த வாரம் நடந்துட்டுருக்கு. அதாவது அந்த சின்ன பசங்க என்னதான் இந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸா இருந்தாலும் அந்த யார் ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம் செலக்ட் ஆவோமா ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பயத்தோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் எஃபர்ட்டை அவங்க போட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது இந்த வாரம் வந்து எல்லாரோட ஃபேவரட்டான விஷ்ணுவர்தன் வந்து இந்த கண்டு கொண்டேன் மூவில இதயம் ஒரு கண்ணாடி அந்த சாங்கை தான் சூஸ் பண்ணி பாடுறாங்க. செம்மையா பாடுறாங்க. ஸ்வேதா மோகன்னா செம்மையா பாராட்டுறாங்க. அதோட மட்டும் இல்லாம மோக்ஷிதான்றவங்க இருக்கிறதே கஷ்டமான சாங்னே சொல்லலாம். ஊஸ் த ஹீரோ அது மன்மதன் அம்பு மூவில இருக்குல்ல, அதை சாங்க சூஸ் பண்ணி பாடுறாங்க. அவங்க பாட ஆரம்பிச்சோடனே ஜட்ஜஸ் எல்லாம் இப்படி ஸ்டைலையே மாத்தாம அப்படியே உன்னால பாட முடியுதுன்றத பாராட்டி பேசுறாங்க. என்னதான் பாராட்டினாலும் யாரு ஃபைனலிஸ்டா வருவாங்கன்றது இந்த பசங்களோட ஃபேஸ்லயே பயத்தோட கலந்தே நம்மளுக்கு தெரியுது. எல்லாரோட ஃபேஸையுமே காமிக்கிறாங்க, ஜட்ஜஸ் ஃபேஸையுமே காமிக்கிறாங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போவான்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து நீங்க சரிகமப அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வைங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போங்க.